திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 252, அதிகாரம் புலால் மறுத்தல். மகாபாரத போர் முடிந்து தருமருக்கு முடிசூட்டு விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது திருதராஷ்டிரன் கிருஷ்ணரிடம், நான் குருடனாயிருந்த போதிலும் விதுரர் சொல்கேட்டு தர்ம நியாயங்களுடன் அரசாட்சி செய்தேன். அப்படி இருக்க ஒருவர் கூட மீதமில்லாமல் எனது 100 பிள்ளைகளும் இறந்ததற்கு காரணம் என்ன என்றார். அதற்கு கிருஷ்ணர், உனக்கு நான் ஒரு கதை கூறுகிறேன், அதன் பின் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ அதற்கு பதில் சொன்னால் நான் உனக்கு பதில் தருகிறேன் என்றார். கதையை ஆரம்பித்தார். நீதி தவறாது ஆட்சி செய்த ஒரு அரசனிடம் ஒருவன் சமையற்காரனாக சேர்ந்தான். மிக சுவையாக சமைத்து அரசரை பிரத்யேகமாக கவனித்து வந்ததால் விரைவில் தலைமை சமையற்காரனாக உயர்வு பெற்றான். ஒரு நாள் அரசருக்கு வித்தியாசமான சுவையை அறிமுகப்படுத்தி பரிசு பெறும் நோக்கில் அரண்மனை குளத்தில் இருந்த அன்னத்தின் குஞ்சு ஒன்றினை பிடித்து ரகசியமாய் சமைத்து அரசருக்கு பரிமாறினான். தான் சாப்பிடுவது இன்னதென்று தெரியாமல் அச்சுவையில் மயங்கிய மன்னர் அதை மிகவும் விரும்பி சாப்பிட்டதோடு அடிக்கடி அதை சமைக்கவும் கட்டளையிட்டார். அந்த சமையல்காரனுக்கு பெரும் பரிசும் அளித்தார் என்று கதையை முடித்துவிட்டு, அரசன் சமையற்காரன் இருவரில் அதிகம் தவறிழைத்தவர் யார் என்று கேட்டார் கிருஷ்ணர். சமையற்காரன் பணம் பரிசுகளுக்கு ஆசைப்பட்டிருப்பான். அதனால் அவன் செய்த தவறு சிறியது. ஆனால் பல நாட்கள் அசைவம் உண்டும் அதை கண்டுபிடிக்காத அரசன்தான் அதிக தவறிழைத்தவன் என்று பதிலளித்தார் திருதராஷ்டிரன். அப்போது புன்னகைத்த கண்ணன், நான் சொன்ன கதை உன்னை பற்றியதுதான். சென்ற பிறவியில் நீ 100 அன்ன குஞ்சுகளை உணவாக சாப்பிட்டிருக்கிறாய். அந்த குஞ்சுகளின் தாய் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும் என்பதை உன் 100 பிள்ளைகளை இழந்து நீ அறிந்து கொள்கிறாய். தினசரி பார்த்தும் உனக்கு சைவ அசைவ உணவுகளுக்கிடையே வேறுபாடு தெரியவில்லை. ஆகையால் உனக்கு கண் எதற்கு? அதனாலேயே நீ குருடனானாய். அவரவர் வினைக்கேற்பவே அவரவர் வாழ்வு அமையும் என்றார். தன்வினையே தன்னை சுட்டதென்பதை உணர்ந்த திருதராஷ்டிரன் வாயடைத்து நின்றார். பொருளால் பயன்பெறும் சிறப்பு அதனை பாதுகாக்காதவர்க்கு இல்லை. அதுபோல இரக்கத்தால் பயன்பெறும் சிறப்பு இறைச்சியை உண்பவர்க்கு இல்லை என்பதை பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை, அருளாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவர்க்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இறைச்சி உண்டால் இழப்பு, புலால் மறுத்தலே சிறப்பு.